ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 14வது சட்டத்தை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். 14வது சட்டம் என்னன்னா, அரைக்குறை உடைகளை போடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்றேன், அரைக்குறை உடைகளை போடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல ஒரு குட்டி பாட்டு, ஒரு வசனம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஒரு குட்டி பாட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் நேரெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் நேரெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் மாறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் மாறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வசனம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வசனம் எங்க இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம். நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகையினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இன்னும் ஒரு டைம் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகையினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான். அவங்க பேரு, அதாவது 13வது 12 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மக பேரு தீனாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் வரும்போது அந்த தீனாள் என்ன பண்றாங்கன்னா, மற்ற தேசத்து பெண்களை பார்க்கும்படி அவங்க தனியா போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதை பத்தி தெளிவா வேதத்துல இல்ல, பட் அதோடைய ஆயார்த்தம் அப்படிதான் இருக்குன்னு ஒரு சின்ன கருத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மற்ற தேசத்து பெண்களை பார்க்கும்படி போறாங்க. போகும்போது ஒரு அந்த மற்ற நாட்டுல இருக்க ஒரு பிரபு என்ன பண்றாரு, அவளை பார்த்து அவ அழகுன்று கண்டு
அவ கூட தவறு பண்ணி அவளை தீட்டுப்படுத்தினார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செய்தி வந்து யாக்கோபுக்கு போகுது. யாக்கோபு போன உடனே அந்த பிரபு என்ன பண்றாரு, அந்த பிரபு வந்து அவங்க அப்பாவோட போய் பேசி, இந்த மகளை நான் கல்யாணம் பண்ணி போறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபுவோட அப்பா வந்து யாக்கோபு பேச முடியும். அந்த பிரபு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவங்க அப்பா அந்த அந்த தேசத்து அந்த பிரபு அந்த ராஜா அந்த பிரபுடைய அப்பா வந்து யாக்கோபோட வந்து பேசுறாரு ஃப்ரெண்ட்ஸ். பேசும்போது எங்க பெண்ணை எங்களுக்கு கொடுங்க, என் பையனுக்கு கூட சொல்லிட்டு பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பேசி முடிச்ச உடனே யாக்கோபு சொல்றாரு, ஒரு சின்ன விஷயம் பண்ண சொல்றாரு. ஒரு சுண்ணத்து பண்ண சொல்றாரு. சுண்ணத்துனா அது எப்படின்னா விருத்த சேதனம் ஃப்ரெண்ட்ஸ், விருத்த சேதனம் சொல்லுவாங்க. அதை பண்ண சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ண சொல்லும் போது இந்த விஷயம் வந்து யாக்கோபுடைய 12 பசங்க தெரியுது. அதுல ஒரு 2 பேர் என்ன பண்றாங்க, அவங்க அந்த பிரபு அவங்க வழியில அந்த பிரபு அந்த தேசத்து மக்கள் வழியில இருக்கும்போது இந்த யாக்கோபுடைய பசங்க போயிட்டு அந்த வழியில இருக்கும்போது எல்லாரும் கொண்டு போட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு போட்டோன்னே பெரிய ஒரு ஏப்பு வருது. அப்புறம் யாக்கோபு பயப்படுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ன விஷயம்னா அந்த தீனார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட வந்து அவங்க எப்படி செக்ஸியா போட்டோம்னா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த அவங்க செக்ஸியா போட்ட வச்சுதான் அவங்க பார்த்து அந்த பிரபு பார்த்தா அவளோட தவறு செய்யறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தா அவங்க தனியா போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட யாரா அப்பா அண்ணன் யாரும் கூட்டு போயிருந்தோட அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இருந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. சின்ன கதை. இதுல ஒரு சின்ன தாட்ஸ் நான் கூட ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வந்து இந்த ஒரு 18, 20, 25 வயசு பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைங்களும் சரி பெண் பிள்ளைங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸ் தங்களுடைய உடல் அந்த பாகங்கள் தெரியும்படி அரைக்குறையா ட்ரெஸ் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். செக்ஸியா ட்ரெஸ் போடுறாங்க, டைட்டா. பெண்களும் சரி ஆண்களும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்த்து டைட்டா ட்ரெஸ் போடுறாங்க, ஜன்னல் வச்சு போடுறாங்க. அது பார்க்கும்போது ஒரு மொத்தம் கவரத்தக்கதாக ஈர்க்கும்படி இச்சிக்கும்படி ஆசைப்படும்படி ட்ரெஸ் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீனால் பாடுங்க அவங்க கற்பம் எழுந்துட்டாங்க. அவங்க அண்ணன் தம்பியில ஒரு கொலைகாரன் ஆயிட்டாங்க. அந்த யாக்கோபுக்கு ஒரு பயம் வந்தது. அந்த தீனால் ஒரு பெண்ணால அந்த கிராமமே அந்த ஒரு ஊரே அழிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரைக்கோர உடை போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செக்ஸியா ட்ரெஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வசனம் படி நம்ம தகுதியான வஸ்திரத்தை போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால மொத்தம் யாரும் இடரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மத்த யாரும் அந்த மத்த யாரும் அந்த இடரக்கூடாது. சோதனைக்குள்ளாக அவங்க போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மள தகுதியான வஸ்திரத்துல நம்ம உடைய போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாட்ஸ். இந்த தாட்ஸ் நம்ம பிரோஜனமா இருக்க நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே. God bless you. Bye friends. Bye.